இப்ப பசங்க எல்லாம் பொதுவாக உங்க வயசு பசங்க ஒண்ணு கிரிக்கெட் ஆடுறாங்க, ஏன்னா ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி வளர்க்க ஆசைப்படுறாங்க. பட் உங்களுக்கு இந்த புறாவில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நம்ம 5வது போறப்ப சித்தப்பா வளர்த்திட்டு இருந்தாப்படி, அவருதான் கூண்டு. அவர் இறந்துட்டாரு. அவர் வளர்த்துறப்ப கூட இருந்தே நமக்கு புறானா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப அதுல இறங்கியாச்சு. உங்களை தவிர விட்டா வருதா அப்படின்னு லீவ் போட்டு கூட நம்ம ரேஸ் பார்ப்பாங்க. இதுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசை. சரி, இப்ப இந்த புறாக்கெல்லாம் வளர்க்கும் போது எந்தெந்த மாதிரி காலகட்டத்துல இந்த புறாக்களுக்கு ஆபத்து? நம்ம கோழி இந்த மாதிரி வளர்க்கும் போது மழை காலத்துல ஆபத்து அப்படின்னு மாதிரி சொல்றோம். இந்த புறாக்களுக்கு எப்படி நோய் இதெல்லாம் தடுப்பு இந்த மாதிரி பண்றீங்க நீங்க? நோய் தடுப்புன்னா நம்ம புறாங்களுக்கு மெடிசன் இருக்குது, அது நம்ம வச்சிருப்போம் எப்பயுமே. கொஞ்சம் புறாச்சிட்டு இருந்தா கூட ஏதோ எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறத உடனே மெடிசன் பண்ணி ஹெட் ஆகணும். மழை காலத்துக்கு காய்ச்சல் வரும், புறா சளி காய்ச்சல் பிடிக்கும். இப்ப கவர்மெண்ட் கிட்ட ஊசி இந்த மாதிரி போறீங்களா, இல்ல வீட்டு மருந்து இந்த மாதிரி இருக்குங்களா? கவர்மெண்ட் கிட்ட நம்ம போல, நம்ம வீட்லயே நம்ம மெடிக்கல்லே இருக்கு. அதுக்கு புறாக்குன்னே தனியா இருக்கு, வெட்டினரி மெடிக்கல்ல இருக்கு. புறாவுக்கு வந்து அதிகமா என்னென்ன பாதிப்பு வரும்? சொக்கா தட்டும், தலையாட்டி வந்துச்சுன்னா அது சரி பண்ண ரொம்ப கஷ்டம். அப்புறம் கண்ணு நோவு வரும், ஐஸ் நோவு. இது மூணுமே. இப்ப ஒரு 10 புறா இருந்தா நீங்க அதை பார்த்து இந்த புறா தான் அதிகம் பண்டை அடிக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுங்களா? அது ஓரளவுக்கு ஒரு 40% தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கு மேல அடிக்க முடியாது. ஏன்னா வர வழியில கழுவுலாம் அடிக்கும், தண்ணி இல்லாத எங்கேயாவது விழும். அதனால சொல்ல முடியாது. ட்ரைன் பண்ணியதான். ஆமா. சரி, முதல்ல நீங்க எந்த வயசுல இந்த மாதிரி பந்தயம் வச்சிருக்கீங்க? முதல்ல சித்தப்பா ஓட்டிட்டு இருந்தா அப்படியே அவரு எல்லாத்துலயும் நான் ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க ஒரு 10-15 வயசு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு ஒரு 13 வயசு 12 வயசுல உங்க புறாக்கள்லயே எது ரொம்ப தூரம் போயிட்டு வந்தது? இப்ப புறாக்கள்ல இப்ப இந்த வருஷம் தான் நமக்கு ஹையஸ்ட் போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வரலும் பறந்துருக்குது. இதோட வழி எப்படி ஃபங்க்ஷன்ல இந்த போட்டியில கலந்துக்கணும்? நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிளப் நேம் பாத்தீங்கன்னா SRPC, சேலம் ரேசிங் டிவிஷன் கிளப். அந்த கிளப்ல நம்ம ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். போன வருஷம் நம்ம ஓட்டல, புறா எடுக்கல. இந்த வருஷம் ஓட்டுறப்ப 200, 300, 450, 550, 750, 1000, 1300 நடந்துச்சு. நம்ம 1000 வரலும் தான் போட்டோம். இப்ப இந்த போட்டி கலந்துக்கிறதுக்கு அந்த புறாவுக்கு என்ன தகுதி இருக்கணும்? 750 கிலோமீட்டர் பறந்துருக்கணும், இல்ல 1000 பறந்துருக்கணும். நம்ம டெல்லி வைக்கணும்னா. அது டெல்லி வந்து கர்நாடகாவில நடத்துறாங்க, அப்புறம் சென்னையில் நடத்துறாங்க. அப்புறம் நம்ம சரி கர்நாடகாவில போட்டு பார்க்கலாம்னு ஒரு ஆசை. போட்டு பார்த்தா ஆனா இந்த புறா பந்தயம் வந்து சென்னை இல்லைன்னா கர்நாடகா, இது 2 தானுங்களா? சேலம் 3 இருக்குங்களா? இப்ப நீங்க சேலத்துல வந்து 1300 வரலும் ஓட்டுறாங்க. அதுக்கு மேல வந்து நம்ம அதிக தூரம் கொடுக்கணும்னா நம்ம வெளியில தான். இப்ப வந்து நீங்க கர்நாடகா கிளப் மூலியமா டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமா. சரி, இப்ப அந்த புறா வந்து அங்க டெல்லியில இருந்து இங்க வரதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு? 13 நாள்ல வந்திருக்கு. 13 நாள். அந்த 13 நாள் கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் கடந்து வந்திருக்கு. 2000 கிலோமீட்டர்ல 1899 கிலோமீட்டர். உங்களுக்கு தான் எலிஜிபிள் ஆகி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கு. மொத்தம் சேலத்துல 3 புறா போனது. 3 புறால ஒரு புறா வந்து 11ஆம் நாள். நம்ம கிளப்ல ரஞ்சித் அண்ணன் சொல்லி நமக்கு 13ஆவது நாள். அவருக்கு வந்து அந்த 13 நாள் சொல்றோம்ல, அந்த புறா எப்படி அந்த அடையாளம் கிடைச்சு கட்ட நம்ம வீட்டுக்கு வருது? கால்ல வந்து லப்பர் டேக் மாதிரி போட்டு விடுவாங்க. அதை நம்ம போட்டோ எடுக்கணும் வாட்ஸ்அப்ல. இல்ல கரெக்ட் தான். நான் சொல்றது அந்த புறாவுக்கு எப்படி நம்ம வீட்டை கரெக்டா அடையாளம் தெரியுதுன்னு கேட்கறேன். ஒரு புறாங்கிறத இப்ப நம்ம ஒரு நாய் என்ன பக்கமா போயிட்டு வந்துடுது, இதெல்லாம் பண்ணிட்டு. பட் இந்த புறாலாம் 1000, 2000, 3000 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு எப்படி கரெக்டா நம்ம இடத்துல கண்டுபிடிக்குதுன்னு நான் கேட்கறேன். அதோட மைண்ட் செட்டு தானே. இல்ல அந்த மைண்ட் செட்னால நீங்க ஏதாவது தனியா ட்ரைன் பண்ணுமா? ட்ரைன் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் அந்த மாதிரி பக்கம் பக்கமா விட்டு அப்படியே 100 இருந்து அப்படியே 200, 300 அப்படி மாதிரி வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் அந்த சேவை சொல்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் இந்த பாதாம் பருப்பு இந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த மாதிரி இந்த புறாவுக்குன்னா நீங்க என்ன மாதிரி ஃபுட்டு இந்த மாதிரிலாம் தருவீங்க? புறாவுக்குன்னா தானிய வகை தான், ஒரு 20 வகையான தானிய வகை போட்டா போதும். அதுக்கான தனி இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி கிடையாது.
தனியா ட்ரைன் பண்றதா? ஆமா. இப்ப கட்டு மருந்து இப்ப எல்லா புறாவுமே வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரைன் பண்ணலாமா இல்ல குறிப்பிட்டது மட்டும் ட்ரைன் ஆகுமா? எல்லா புறாவும் பண்ணலாம். புறாக்கு ஏத்த மாரி இருக்கும். ஒவ்வொரு லைன் பொறுத்து. 500 வரல ஒரு லைன் பறக்கும், 700 வரல ஒரு லைன் பறக்கும், 1000 வரல ஒரு லைன் பறக்கும், 1500 வரல லைன் பறக்கும். இது மாதிரி ஒவ்வொரு புறாவுக்கு ஆனா இப்ப எல்லா புறாவும் எல்லா கிலோமீட்டர் ரீச் பண்றது இல்ல, குறிப்பிட்ட புறா மட்டும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் போகுது. எல்லா புறாவும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அது அவங்களுக்கே தெரியும், நமக்கே தெரியும் இந்த புறா இவ்வளவுதான் பறக்கும் அப்படின்னு. அது மாதிரி பார்த்துட்டு ஒரு புறா வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரைன் பண்றதுனா எத்தனை நாள் ஆகும்? இப்ப நீங்க பந்தயத்துக்கு பறக்க விடுறீங்கல்ல, அப்ப குட்டியில இருந்து அதை வளர்த்தி எத்தனை மாசத்துக்குள்ள நீங்க அதை ட்ரைன் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். குட்டியில இருந்து வளர்த்தி ட்ரைனிங் பண்ணா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமாவது. 10 மாசமே ஆயிடும். அதுக்காக நீங்க ஃபுல்லா அதுக்காக ஒர்க் பண்ணணும். ஆமா, டெய்லி அதை ட்ரைன் பண்ணும்போது நீங்க எப்படி ட்ரைன் பண்ணுவீங்க? அதை வீட்டு மேல பறக்க வைக்கணும். அப்புறம் ரேஸுக்கு ரெடி பண்றப்ப 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மாதிரி போட்டு ஸ்டெப்பா போடணும். இல்ல புறா உலகத்துல பறக்கும் போது வேற புறாக்கள் இருந்து அங்க போயிட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பந்தய புறாக்கள் எப்படி வேற பறவைகளோட புறா கூட்டுல போகாம நேரம் கரெக்டா வருவீங்க? போவாதுண்ணா, இது ஒரு மைண்ட் செட்டு தான். ஓமர் புறா இது பாத்தீங்கன்னா போனாலுமே ரிட்டர்ன் வந்து எங்க இருந்தாலும். சரி, இப்ப புறாக்கள் அதிகம் பறக்கும் போது இந்த கழுகு இந்த மாதிரி வேட்டையாடுற பறவைகள் இருக்குல்ல, அதுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்குது? தப்பிக்குதுன்னா அடி உழுவோம் புறாங்களுக்கு, ஏதோ ஒரு புறா மாட்டிக்காங்க. நானும் கேள்விப்பட்டேன் 13 நாள் அங்கிருந்து வரும்போது அதுக்கு சாப்பாடு இந்த மாதிரிலாம் எப்படி அதை மேனேஜ் பண்ணுது? அதை சாப்பாடுங்கிறத அதுக்கு எங்க கிடைக்குதோ, சாப்பாடு கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம், தண்ணி கிடைக்கும். அந்த புறா வந்து 7 நாளைக்கு வந்து சாப்பாடு இல்லாத இருக்கும். தண்ணி குடிக்கும். தண்ணி குடிச்சு அப்படியே வரதான். இப்ப நாம சொல்றது ஒரு இடத்துல புதுசா போனா நமக்கு அந்த இடம் தெரியும். பட் புறாவுக்கு வந்து புதுசா ஒரு இடத்துக்கு போயிடுது, அங்க இருந்து எப்படி அது அந்த வழியை கரெக்டா ஞாபகம் வச்சு வருது? அது புதுசா இடத்துக்கு போவாதுங்கன்னா நம்ம போய் அந்த இடத்துல நம்ம விட்டோம்னா வரும். ரேடார் மாரி எங்க விட்டாலும் கரெக்டா பண்ணுவேன். ஏன்னா பூனை எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் போனா கூட அந்த பூனை எல்லாம் வருது. பட் இந்த புறாக்கெல்லாம் 13,000 15,000 கிலோமீட்டர் வரும்போது அதனால அந்த டவுட் நான் கேட்டேன். அது ரேடார் மைண்ட் செட்டு தானே. சரி, இந்த புறா தான் இப்ப இப்படி பிடிக்கும். இப்படிதான் பிடிக்குங்களா? அப்படியே க்ளோஸ் அப் காட்டிட்டுப்பா. இதெல்லாம் ஒண்ணும் கடிக்காதுங்களே? ஒண்ணும் பண்ணாது. இல்ல கிளியெல்லாம் பார்த்தா கொத்துன்றாங்களே, அதுதான் கேட்டேன். இப்ப இதுதான் நீ கடைசியா சீல இருக்குது. ஓ, இந்த சீலுங்களா? ஆமா, இந்த டெல்லின்னு எழுதுங்க. டெல்லி, ஆமா ஆமா, அது அழிஞ்சு போச்சுங்க. இது வந்து அவங்களே அந்த நடத்த ஃபெடரேஷன் சீல் வச்சுருவாங்க. அந்த புறா வந்தா கரெக்டா இதுதான் அப்படின்றதுக்காக இங்க ஒண்ணு இருக்கு. இப்ப கார்ல என்னமோ கட்டிருக்கு மாட்டீங்க. இதுதான் நெருங்க. இது புறாவோட அடையாளம். இது இருந்தாதான் நம்ம இதே புறாவுக்கு தான் சிப்பு புரிஞ்சு விட்டுருவாங்க, புறா டிராவல் ஆகுது அப்படின்றாங்க. சோ இதை வந்து யாரும் ஏமாத்த கூடாதுன்ற, ஏன்னா புறா அனுப்பிச்சு இன்னொரு எங்க புறா தான் ஜெயிச்சது மாதிரி ஏமாத்த கூடாது. பொறுத்தவரையிலும் நடக்காது. சரி, இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு? இது ஒரு ஆசைதான். இது ஒரு பேரு, இது ஒரு ஆசைதான். சரி சரி. இந்த புறாவை வந்து நீங்க வளர்க்கறதுக்கு எவ்வளவு செலவாகுது ஒரு மாசம்? புட்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3000 வந்து 3000 வரைக்கும் வந்துடும். அது ரேஸ் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 5000 6000 வரைக்கும் ஆகும். ஜாஸ்தியா கொடுக்கும். இதுக்கு என்னென்ன மாதிரி புட்டெல்லாம் கொடுப்பீங்க? தானியம் தான். இப்போதைக்கு ஒரு 5-12 வகை தானியம். ரேஸ் அப்போ ஒரு 20 புட்டுக்காக. ஆமா. இந்த பந்தயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அது பிரைஸ் எதை கொடுப்பாங்களா, பணம் எதை கொடுப்பாங்களா? இதுக்கு பிரைஸ் கொடுப்பாங்கண்ணா. பணமா இருக்கும் பிரைஸ், இல்லைன்னா அந்த கப்பு மாரி கொடுப்பாங்க. இப்ப வந்து இந்த நீங்க அடிச்சதுக்கு எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க? இப்போ இது வந்து பிளேஸ்மெண்டே எதுலயும் இல்ல. அப்புறம் 1000ல மட்டும்தான் ஒரு பிளேஸ்மெண்ட். அதுல சர்டிபிகேட் மட்டும் ஒரு 2 சர்டிபிகேட் இருக்குது. நம்ம கிளப்புக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்குது, சேலத்துல ஃபெடரேஷன் ஒன்று இருக்கு, அது ஒரு சர்டிபிகேட். அப்புறமேட்டு தான் வந்து இது நம்ம டெல்லிக்கு போகணும் ஆசை.
இல்ல நான் சொல்றதே இப்ப நீங்க செலவு பண்ணி பெங்களூரு, டெல்லி, சேலம் இந்த மாதிரி எல்லாரும் சுத்துறீங்க. பட் அதுக்கான செலவு தான் நமக்கு வந்தாதானே அது நம்ம வளர்த்துக்க பிரயோஜனம் இருக்கும். இது வந்து நம்ம ஆசைக்கோசரம் வளர்த்துறது. இது ஒரு பேருக்காண்டி. பட் இப்ப உங்க பேரு நீங்க வளர்க்குற புறா எல்லாமே இந்த புறா வளர்க்குற ஆளுங்க எல்லாருக்கும் தெரியுங்களா? தெரியும். அந்த எல்லாருக்குமே தெரியும். சரி. இப்ப இந்த புறா வளர்க்குற இந்த மாதிரி பந்தயத்துக்கு வர்ற ஆளுங்களை கிட்ட நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதே மாதிரி பசங்க வளர்க்க ரெடி பண்ணுறாங்களா அவங்களுக்கு? புறா வளர்த்தலாம், ஆனா புறா கம்மியா வளர்த்தா சொல்லணும். ஏன்னா அதிகமா இருந்தா அதுக்கு செலவு ஓரத்த செலவாகும். ஒரு 10 புறா 5 புறா இருந்தா ஆசையா அழகா வளர்த்தலாம். அந்த மாதிரி வளர்த்தலாம். வளர்த்தக்கூடாதுன்னு நம்ம சொல்லல, வளர்த்தலாம். அதிகமா போக வேண்டாம். அதிகமா செலவுக்காக பண்ண வேண்டாம். ஆசையாக ஒரு 10 புறா 5 புறா வளர்த்தலாம். இப்ப இதேதான் நீங்க வேலையா இருப்பீங்களா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்கு? நாம இது தறி இது பௌர்ணம் தறிக்கு போறோம், கூலிக்கு போறோம். சரி. இப்ப வந்து புறா வந்து நீங்க மட்டும் தான் அனுப்புறீங்களா இல்ல பந்தயத்துல நிறைய பேர் வந்தாங்களா? இல்லண்ணா, மொத்தம் வந்து சேலத்துல வந்து 3 புறா, நம்ம கிளப்லயே 3 புறா போனது. உங்க கிளப்போட பேர் என்ன? புறா பந்தய புறா கிளப் பேர் வந்து சேலம் ரேசிங் பீஜியன் கிளப். சேலம் ரேசிங் பீஜியன் கிளப். SRPC. அதுல வந்து 3 பேர் கொண்டு போனோம். 3 பேர்த்துல வந்து முத புறா வந்து 11ஆவது நாள். அது வந்து 1896 கிலோமீட்டர் 11ஆவது நாள் வந்திருக்கு. அது ஒரு ரெக்கார்டு, இந்தியா ரெக்கார்டு. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா 13ஆவது நாள். நமக்கு 1899 கிலோமீட்டர். இது ஒரு இந்தியா ரெக்கார்டு. அதாவது அதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் வித்தியாசம். 2 நாள் வித்தியாசம். கிலோமீட்டர் சேர்த்தி வந்து கிலோமீட்டர் நாம கொஞ்சம் வித்தியாசம். இப்போ வந்து இது உலகம் முழுக்க பெரிய ரெக்கார்டுங்களா இல்ல நம்ம இந்தியா அளவுக்கு பெரிய ரெக்கார்டுங்களா? உலகம் முழுக்க சொல்ல முடியாது, இந்தியா அளவுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு இப்போ உங்களுக்கு தான். இப்ப சேலத்துல சேலம் லெவல் இதுதான். இப்ப இந்த புறா நீங்க டெல்லியில இருந்து அங்க அனுப்புறாங்க. இப்ப இங்க வந்து அதுக்கு 13 நாள் சொன்னீங்க. இப்ப டெய்லி வந்து செக் பண்ணிப்பாங்களா இல்ல என்னைக்கு வரும் இப்படி வரும்னு எப்படி தெரியும்? டெய்லியும் பாக்குறதுன்னா அப்படியே ஒரு 10 நாள் ஆயிடும். அதனால நம்ம டெய்லியும் இதுக்கு புட்டு வச்சு ஆகணும். காலையிலயும் மத்தியானம் சாயங்காலம் அந்த மாதிரி நம்ம போன்ல பார்த்தே ஆகணும். இப்ப காலையில வந்தேன் 9 மணிக்கு வருவேன், வேலைக்கு போயிட்டு வருவேன். வரும்போது பிரீடிங் கூண்டுக்கு புட்டு வச்சுட்டு இதுக்கும் ரேஸ் கூண்டுக்கு தண்ணி வச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் திறந்து விட்டு போயிடும், புறாங்க பறக்கும். மதியானம் வருவேன், இந்த புறாங்களுக்கு புட்டு வைப்பேன். அப்படி பார்ப்பேன் இருக்குதா இல்லையான்னு. அப்படி பார்த்தா இப்ப நைட்டு வரும் இல்ல காலையில வரும், அது நமக்கு எப்படி தெரியாது? நைட்லாம் பாத்தீங்கன்னா இருட்டு கட்டுறதுக்குள்ள வந்துட்டாதான். அதுக்கு மேல எங்கேயாவது வீட்டு மேல இறங்கி உட்காந்துட்டு அடுத்த நாள் விடிஞ்சோட்டி தான் வரும். பகல் டைம் பறக்காது, நைட்ல பறக்காது. இப்ப நீங்க வீட்டுல இல்ல, பட் இப்ப புறா வந்து எங்க நிக்கும், எங்க இருக்கும்? அந்த இடத்துல புறா வந்ததுன்னா மேல உட்காந்து இங்க உட்காந்து அப்புறம் அங்க உட்காந்து இங்க இறங்கி இப்படி போயிடும். ஆமா, தண்ணி எல்லாம் உள்ளதானே இருக்கு. தண்ணிக்கு புட்டு தண்ணி எல்லாம் உள்ள இருக்கிறதுனால அங்க உள்ளார போயிட்டு சாப்பிட்டு அதோட இடத்துல மாறி படத்தோட சொல்லுவாங்க பயனானதுக்கு புறா எல்லாம் வராது, நம்ம இடத்துல மறந்து போயிடுறாங்களே. அதுக்காக கேட்ட புறா எத்தனை நாளும் அந்த இடத்துல மறக்காது. நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க 10 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு விட்டாலும் இங்கதான் நம்ம வீட்டுக்கு தான் வரும். வந்துடும். போறதெல்லாம் இல்ல. அந்த புறாவுக்கு அந்த மைண்ட் செட் அது அப்படிதான். சரி.